ஓகே சர்ஃபேஸ் பாக்ஸ் அதுதான். அது வந்து இப்போ இங்க வச்சிருக்கோம். இப்போ கஸ்டமர் 4 கேமரா கேட்கறாங்கன்னா நாங்க இங்க டெமோ யூனிட்ல என்ன பண்ணோம், கஸ்டமரை காமிச்சுப்போம். சார் உங்களுக்கு 4 கேமரானா உங்களுக்கு இன்டோர் அவுட்டோர் ரெண்டுல எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எந்த இடத்துக்கு என்ன கேமரா செட் ஆகுமோ அதை போடணும். மழை தண்ணி போடணும்னா நம்ம என்ன போடணும், புல்லட் கேமரா போடணும். மழை தண்ணி படாட்டி இன்டோர் போடலாம். இன்டோர் வந்து ஆங்கிள் எல்லா சிசிடிவி கேமராவும் 73 டிகிரி ஆங்கிள் வந்து எப்படி போகணும், இப்படி போகும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து நம்ம கேமரா இருக்கு. அடுத்தது டிவிஆர்ல 4 சேனல் டிவிஆர் போட்டீங்கன்னா எத்தனை கேமரா போட முடியும்? 4 கேமரா தான் போட முடியும், அதுக்கு மேல போட முடியாது. 4க்கு அடுத்தது என்ன இருக்குன்னா 8 சேனல் இருக்கு, 16 சேனல் இருக்கு. டிவிஆர் கூட பிரைஸ் கூடும். இதுதான் கேமரா டிவிஆர். அடுத்தது ஹார்ட் டிஸ்க் வந்து 500 GB இருக்கு. 500 GB இருக்கு, 1 TB இருக்கு, 2 TB இருக்கு, 4 TB இருக்கு, 6 TB இருக்கு. காமனா எனி டிவிஆர் 4 TB வரைக்கும் போடலாம். ஒரு சில டிவிஆர் 6 TB. மைண்ட்ல நம்ம 4 TB வரைக்கும் எந்த டிவிஆர் ஆனாலும் என்னது நீங்க வந்து போடலாம். 500 GB, 1 TB, 2 TB, 4 TB வரைக்கும் நீங்க போடலாம். ஒரு கேமரா ஆவரேஜா 20 GB வந்து எனி கேமரா அனலாக் ஐபி 15 இருந்து 20 GB வரைக்கும் என்னன்னா பர் டே வந்து எடுக்கும். நம்ம ஆவரேஜ் கால்குலேஷன் 20 GB. உங்க எந்த கேமரா செலக்ட் பண்ணாலும் ஓகே 20 GB நம்ம என்ன பண்ணிக்கணும் கணக்கு வச்சுக்கணும். ஓகே ஜி, ஒரு நாளைக்கு ஒரு கேமரா 20 GB எடுக்கும். இப்போ 4 கேமரானா ஒரு நாளைக்கு 80 GB எடுத்துரும். ஓகே ஜி. ஸோ கேமரா டிவிஆர் பார்த்துட்டோம். அப்புறமா ஹார்ட் டிஸ்க் முடிச்சுக்கணும். ஸோ இது வந்து ஹார்ட் டிஸ்க் நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறமா எஸ்எம்பிஎஸ் வந்து பவர் சப்ளை 4, 8, 16 இருக்கு. பட் 16 பவர் சப்ளைல யாருமே மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா எஸ்எம்பிஎஸ் தான் இருக்கிறது அடிக்கடி போகக்கூடிய ஐட்டம். இப்போ 14 சேனல் எஸ்எம்பிஎஸ் போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ஃபிளக்சுவேஷன் ஏதாவது அடிச்சுன்னா 16 போயிடும். இப்போ நாங்கள் 4 சேனல் போடுவோம், 8 சேனல் போடுவோம். 8க்கு மேலனா 2 8 கூட இல்லாட்டி ஒரு 8 ஒரு 4 அவங்க எத்தனை கேமரா எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் போடுவோம். ஸோ 4, 8 மட்டும் தான் யூஸ் பண்ணுங்க. 16 வந்து யூஸ் பண்ணக்கூடாது எஸ்எம்பிஎஸ்ல. அதுக்கு நீங்க டபுள் ஒரே எஸ்எம்பிஎஸ்ல போடக்கூடாது. இப்போ ஒரு 12 கேமரா எடுக்கிறாங்கன்னா என்ன பண்ணணும், ஒரு 8 சேனல் எஸ்எம்பிஎஸ், ஒரு 4 சேனல் எஸ்எம்பிஎஸ் போடுவோம். ஸோ அது மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து போட்டுக்கணும். எஸ்எம்பிஎஸ் வந்து பவர் சப்ளைக்கு. அதுக்கப்புறமா பிஎன்சி கனெக்டர் வந்து வீடியோக்கு. இதுதான் பிஎன்சி கனெக்டர் வந்து வீடியோக்கு. டிசி பின் வந்து பவருக்கு. பிவிசி சர்ஃபேஸ் பாக்ஸ் பின்னாடி மாட்டிருக்கும், அந்த கேமராக்கு மேல மாட்டிருக்கும் பாருங்க. ஸோ பிவிசி சர்ஃபேஸ் பாக்ஸ் எதுக்குன்னா இந்த கிரெயின்ஸ் எதுவுமே வராம ப்ராப்பரா இதுக்காக தான் அந்த பிவிசி சர்ஃபேஸ் பாக்ஸ் வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறமா கேபிள் 3+1 சிசிடிவி கேபிள். இதுதான் இப்போ பேசிக்கா இது யூசேஜ் வந்து சொல்லிடுறோம். கேமரா வந்து இது எல்லாமே 73 டிகிரி ஆங்கிள். சிசிடிவி கேமரா எப்பவுமே என்னன்னா ஏதாவது ஒரு கார்னர் தான் மாட்டணும். எது கார்னர்ல மாட்டேன், இந்த கார்னர்ல மாட்டணும்னா ஆங்கிள் வந்து இப்படி வரும்னா உங்களுக்கு ஓவரால் என்ன ஆயிடும்னா ஃபுல்லா கவரேஜ் ஆயிடும். சந்திரன் இந்த கேமரா மட்டும் ஸோ 73 டிகிரி ஆங்கிள் உங்களுக்கு வந்து கேமரா வந்து கவர் ஆயிடும். இன்டோர் அவுட்டோருக்கு நான் என்னன்னா யூசேஜ் வந்து சொல்லிட்டேன். இந்த கேமரால இப்போ எல்லாமே மேக்ஸிமம் கலர் கேமரா வித் இன்பில்ட் ஆடியோ வந்து வருது. முன்னாடி மைக் நம்ம தனியா மாற்றணும், இப்போ மைக் தனியா மாற்றல, மைக் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துருது. அதே மாதிரி இதுதான் கலர். இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்னா ஐஆர் எல்இடி லைட் இருந்துச்சு, நைட்டு பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியும். இதுனா கலர், நைட்லயும் கலர் விஷயம் தெரியும். இப்போ இன்கேஸ் இருட் ஆயிடுச்சுன்னா இந்த லைட் வந்து பளிச்சுன்னா அடிக்கும் உங்களுக்கு. இதுதான் கேமரால இன்டோர் அவுட்டோருக்கு உள்ள வித்தியாசம். டிவிஆரோட ஒர்க் என்ன, நம்ம டிவிஆருக்குள்ள தான் வந்து ஹார்ட் டிஸ்க் போடுறோம். ஓகேவா? ஹார்ட் டிஸ்க்ல தான் எல்லாமே என்ன ஸ்டோர் ஆகும். டிவிஆர் வந்து ஒரு சிபியூ மாதிரி இந்த கேமராவோட சிக்னல் எல்லாமே என்ன பண்ணும், இந்த டிவிஆர்ல எடுத்து எல்லாமே ஹார்ட் டிஸ்க்ல என்ன பண்ணா ஸ்டோர் பண்ணும். மொபைல்ல பாக்குறது எல்லாமே டிவிஆரோட வேலை தான் உங்களுக்கு. எஸ்எம்பிஎஸ் வந்து பவர் சப்ளை. ஓகேவா? கேமரா கரண்ட் இல்லாம கேமரா வேலை செய்யாது. ஹார்ட் டிஸ்க் கேபிள் இதுக்கு வந்து நீங்க என்ன கேபிள் யூஸ் பண்ணா 2 கேபிள் யூஸ் பண்ணலாம். இது வந்து 3+1 சிசிடிவி கேபிள் சொல்லுவோம், இன்னொன்று CAT6 கேபிள் சொல்லுவோம். அனலாக் கேமராக்கு CAT6 கேபிளும் யூஸ் பண்ணலாம், 3+1 சிசிடிவி கேபிளும் நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கனெக்டர்ஸ், இந்த பிஎன்சி கனெக்டர் வந்து வீடியோக்காக கொடுக்குறோம். இதே இடத்துல வீடியோ பலூன் இருக்கும், வீடியோ பலூன் நீங்க போடலாம். டிசி பின் வந்து எதுக்கு, பவர் சப்ளைக்காக நம்ம வந்து கொடுக்குறோம். பண்ணலாம் வீடியோ பலூன் 3+1. நீங்க CAT6 கேபிள்னு இல்ல, நீங்க ஒரு எலக்ட்ரிக் கேபிள் எடுத்து கனெக்ஷன் கொடுத்தாலும் என்னன்னா உங்களுக்கு சப்ளை வந்து வரும். கேபிள் கண்டினியூட்டி தான் உங்களுக்கு. அதுக்கு எதுக்கும் இல்ல. CAT6 கேபிள் காப்பர் இருக்கும். CAT6 கேபிளையும் நீங்க என்ன பண்ணலாம்னா பிஎன்சியை நீங்க அதுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம், டிசியும் நீங்க அதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வரும்போது பார்க்கும்போது எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம், எப்படி CAT6 கேபிள்ல பண்ணணும், எப்படி அனலாக் 3+1 சிசிடி கேபிள்ல பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ அனலாகோட டீடைல்ஸ் இதுதான். அடுத்தது கஸ்டமர் என்ன காப்பானா ஆங்கிள். இப்போ இந்த கேமரா வந்து அதுக்கு மேல கனெக்ட் பண்ணிருக்கேன். கேமராவோட ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா
அங்க எங்க கேமரா மாற்றோம், இப்போ உதாரணத்துக்கு இங்க கேமரா மாற்றோம்னா இங்க வந்து 3 அடிக்கு எனக்கு தெரியாது, 3 ஃபீட்டுக்கு மேல என்னன்னா ஃபுல்லா கவர் ஆகும். எப்பவுமே ஒரு கார்னர்ல மாட்டோம்னா இது மாதிரி கார்னர்ல மாட்டிட்டோம்னா இது மாதிரி ஆங்கிள் வரும். இந்த ஷேப்ல உங்களுக்கு வந்து விஷன் வராது. ஓகேவா? இது தவிர்த்து மற்ற எல்லாமே கவர் ஆயிடும். கேமரா மாட்டும் போது எப்பவுமே கார்னர்ல மாட்டணும். ஒரு சில பேர் என்னன்னா சென்டரா மாட்ட சொன்னாங்க. சென்டரா மாட்டினாங்கன்னா உங்களுக்கு பெருசா என்னன்னா கவரேஜ் கிடைக்காது. இப்போ சென்டரா மாட்டிருக்கா அந்த பக்கமும் தெரியாது, இந்த பக்கமும் தெரியாது, கட்டிங் வந்து இப்படி ஆயிடும் உங்களுக்கு. இதே கார்னர்ல இருந்துச்சுன்னா அந்த பக்கம் வியூவும் சேர்த்து என்ன பண்ணலாம்னா நம்ம எடுத்துடலாம். மாட்டும் போது எப்பவுமே கேமராவை கார்னர்ல வந்து வைக்கணும். அவுட் கார்னர்ல அங்க மாட்டோம்னா இந்த பக்கம் கவரேஜ் ஆகும் சார். எந்த கார்னர்? இந்த கார்னர் இந்த பக்கம் கவரேஜ் ஆகும். அந்த கார்னர்ல மாட்டி நம்ம அதையும் கவரேஜ் வச்சு தான் நம்ம காமிப்போம். அந்த கார்னர்ல மாட்டும் போது விஷன் இப்படிதான் இருக்கும். இப்போ உங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த பின்னாடி இருக்க கேமரா இருக்காங்க. இப்போ இந்த கேமரா உங்களுக்கு பின்னாடி அந்த கார்னர்ல தான் இருக்கு. அந்த ஏரியாவும் கவர் பண்றது. அந்த ஏரியா அந்த பக்கம் இருக்குல்ல, அந்த ஏரியாவும் நம்ம வந்து கவர் பண்ணிருக்கோம். அந்த ஏரியா எங்கன்னா அந்த சிபி வந்து தெரியுது. உங்க பக்கத்துல இருக்குல்ல அந்த சிபி தெரியும். எப்பவுமே கேமரா ட்ரோன்னா கேமரா மாட்டிட்டு 3 அடி தெரியாது, அந்த சிபி வந்து தெரியுது. இன்னும் கொஞ்சம் அது வந்து திருப்பி வச்சுக்கணும்னா அந்த பக்கம் விஷன் எல்லாமே தெரியும். இந்த பக்கம் லைட்டா வந்து கட் ஆகும். நம்ம வைக்கிற ஆங்கிள் பொறுத்து இருக்கு. அடுத்தது இது நீங்க பாத்துருக்கிறது வந்து ஐபி கேமரா. அடுத்தது மேக்ஸிமம் எங்கிட்ட கஸ்டமர் என்ன கேட்பாங்க, சார் எங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து பக்காவா இருக்கும். இது வந்து 4 மெகா பிக்சல் ஐபி கேமரா, ஃபேஸ் டிடெக்ஷன், ஹியூமன் டிடெக்ஷன் உள்ள ஐபி கேமரா. கஸ்டமர் வந்து மேஜரா கேட்கறது எனக்கு நம்பர் பிளேட் எனக்கு வந்து கிளியரா தெரியும். இதுல நம்பர் பிளேட்லாம் பெருசா தெரியாது. நம்பர் பிளேட் தெரியும்னா ஏம் பியர் கேமரான போடணும். ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெகக்னிஷன் கேமராஸ்ன்னு போடணும். இப்போ இங்க ஒரு பைக் இருக்கு, இது நம்பர் பிளேட் தெரியுமா, ஜூம் பண்ணி பார்த்தாலும் நம்பர் பிளேட் பெருசா தெரியாது. ஏன்னா கரெக்டான பொசிஷன்ல இந்த பைக் வந்து நிக்கல. கரெக்டான பொசிஷன்ல இந்த பைக் வந்து நிக்கல. இது இப்ப நீங்க பாக்குறது வந்து இது ஐபி கேமரா.